வணக்கம். ஆக்சுவலாக முதல்ல என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பிப்ரவரி மாதம் நடத்திட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷமும் அதேமாதிரி பிப்ரவரியில் நடத்துகிறதா நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மீட்டிங் நடத்தும் போது அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நான் பிப்ரவரியில் இங்கே இல்லை, நாங்கள் துபாயில் இருந்தனால எங்களால் கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. நான் சொன்னேன் அவங்க எல்லார்ட்டையுமே இல்லை நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் துபாயிலேருந்தே நாங்கள் என்னால் முடிஞ்ச எப்பயுமே பண்ணுற சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம். அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை பரவாயில்ல நீங்கள் வரும்போதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தான் ஒரு 10 நாள் தான் ஆகுது. அந்த இதில் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அவசரமாக நம்ம ரெடி பண்ணி ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஏற்பாடு உண்மையிலுமே என்னால் நான் கடைசி இந்த ஒரு வாரமாக தான் இதில் இறங்கி இன்வால்வ் ஆகி இதில் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு இந்த ஒரு வாரத்துலேயே இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இந்த தடவை பண்ண முடியுமா, இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ண எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், ஏதாவது மெசேஜ் பண்ணுறது கலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக் தான் அது வரையுமே ஸ்டார்ட் பண்ணலை. இவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட, முத்துராமனும் சரி கண்ணதாஸ் எல்லாமே கேட்கும்போது, என்னங்க இந்த தடவை என்ன ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும், ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை கவுண்ட்டை குறைச்சிடலாமா, இல்லை குவான்டிட்டியை குறைச்சிடலாம், இல்லை 10 கிலோ ரைஸோ இல்லை 5 கிலோ மட்டும் கொடுத்துடலாமா அப்படின்னாங்க. இல்லை நம்ம எப்பயும் பண்ணுற எஃபர்ட்டை போடுவோம், கண்டிப்பாக எப்பயும் பண்ணுறதை விட அதிகமாக தான் பண்ணணும், ஏன்னா நம்ம வளர்ச்சி இருக்க அதிகமாக தான் போகணும், நம்ம கம்மியாக கூடாது, போன வருஷம் பண்ணதை விட இந்த வருஷம் கொஞ்சமாவது அதிகமாக பண்ணணும் அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். முடியவே முடியாது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம டார்கெட் கேண்டி கூட சொல்லுவார், கண்ணதாஸ் சொல்லுவார், இல்லைங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாதீங்கன்னா, கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்த பண்ண முடியாது கண்ணதாஸ், நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நல்லா எல்லாரும் பயன்பெற முடியும். நான் ஒருத்தன் கஷ்டப்படுறதுனால எவ்வளோ பேர் பயன்பெறாங்கன்னா, நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட தயாராக இருக்கேன், என்னால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ என்ன எஃபெக்ட் பண்ண முடியுமோ அதான் என்னால் நான் முடிஞ்ச வரையும் போட்டு நான் கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும். உண்மையிலுமே என்னால் நான் நினச்சி கூட பார்க்கல இது என்னால் முடியும் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் ரெடி பண்ணதே எங்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. உங்களை எல்லாரையும் பார்த்து இவ்வளோ தூரம் செய்யணுங்கிறது ஓகேங்களா. நான் எங்கே இந்த வருஷம் உங்களை யாரும் மீட் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா எங்கள் நிர்வாகிகள் அவங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப இந்த நேரத்தில் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். நானும் உங்களை கலந்து நேரில் பார்த்து இந்த உதவிகளை வழங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே நான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறது சின்ன ஒரு இது மட்டும்தான். நானும் அங்கிருந்து உங்களை மாதிரியே உங்களில் ஒருத்தனாக இருந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் இதில் பயணிச்சிட்டு இருக்கேன். என் கூட ஒரு கண்ணதாஸ் அப்துல் அவங்க 2 பேருமே என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க என்னன்னா ஒவ்வொரு வருஷமா அப்போ ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பண்ணும்போது என்கிட்டயும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் ஆரம்பித்தது தான். நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னை நீங்கள் ட்ரஸ்ட்லேயே ஒரு நம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வரையும் நல்லா பயணிச்சு ஒவ்வொரு வருஷமும் எங்களால் முடிஞ்ச வரையும் நல்ல முறையில் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்கள் நம்புகிறேன். அதாவது இதுக்கு மேலேயும் இன்னும் நல்லா எஃபெக்ட் அடுத்த 25வது வருஷத்தில் இப்போ இந்த தடவை 450 பேர் அப்படிங்கிற போது அடுத்த 25வது வருஷம் 1000 பேருக்காவது குறைஞ்சது செய்யணும் அப்படிங்கிறத உறுதியாக நாங்கள் எப்படியா இருந்தாலும் எங்களோட முயற்சியில் அடுத்த ஆண்டு 25ஆம் ஆண்டு 1000 பேருக்கு இதே மாதிரி உதவிகளை வழங்குவோம். அதுக்கான முயற்சியை நாங்கள் இப்போ இருந்தே ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உறுதியளிச்சுக்கிறோம். நிறைய பேர் சில பேர் மிஸ் ஆகிருக்கலாம், நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ண முடியல. மிஸ் ஆனவங்க எதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் வழங்குவோம் நாங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட்டில் எனக்கு பின்னாடி இருந்து இங்கே நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி அவ்வளோ பேர் இதில் உதவி இருக்காங்க. இதுக்கு குறைஞ்சது ஒரு 300 பேர் எனக்கு உதவி செஞ்சதோட விளைவு தான் இங்கே பொருளாக வந்திருக்கு. ஒருத்தர் 2 பேர்ல 300 பேர் எனக்கு பின்னாடி இருக்காங்க. அந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமாற நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கிற ஒரு வார்த்தை பத்தாது, அதுக்கு மேலே எதா இருந்தாலும் அதுவே சொல்லலாம் அவங்களுக்கு உண்மையிலுமே. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா செல்வகுமார் சவுந்தரராஜன் ஒருத்தர் தான். அவர் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கர சப்போர்ட். அவர் இல்லை அப்படின்னா அவரால் தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோமே, இந்த அளவுக்கு செய்ய முடியுது. ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கால் அவருக்கு தான் பண்ணுவேன். அவருக்கு பண்ணிட்டு என்னங்க அப்படிமே நீங்கள் பண்ணுங்க, நான் என்னால் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபோட்டோ கூட போடக்கூடாதுன்றது அவரோட கண்டிஷனு, எதுவுமே இருக்காது இந்த பேனரில் அவரோட இது. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு பின்னாடி இருந்து அவரோட எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஃபுல்லாக கொடுத்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு. அதே மாதிரி நான் யாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணியோ நேரில் போயோ உதவி பண்ணுங்கன்னு கேட்டதே இல்லை, மெசேஜ் மட்டும்தான் அனுப்புவேன். அந்த மெசேஜுக்கு என்னை நம்பி இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு வழங்கின அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு உதவி செஞ்சால் என் மூலியமாக இவ்வளோ பேர் பயன்பெறுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நான் ஒரு இன்டர்மீடியேட் தான், என் மூலியமா இவங்க எல்லாருக்கும் போய் சேரணும். அதே மாதிரி அதை தான் நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன். திரும்ப திரும்ப அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி
இந்த தடவை ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் என்னோட ஃப்ரெண்டு, அவர் எங்களோட கடந்த சில வருடங்களாகவே இந்த நம்ம ட்ரஸ்ட்டில் வந்து பயணிச்சுட்டு இருந்தார். ரொம்ப உறுதுணையாக எனக்கு இருந்துட்டு இருந்தார். நல்ல உதவிகளை அவரும் இதே மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாரு. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக இந்த தடவை அவரால் வந்து கலந்துக்க முடியல. அவர் இல்லை, இந்த வருஷம் அவர் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க முடியல அவரால். பட் இருந்தாலும் நான் ஒத்துழைப்பிலேயே என்னென்ன பண்ணுறதுன்ற நேரத்தில் என்னோட மனைவி வந்து எனக்கு வந்து உறுதுணையாக வந்து எனக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு என்னால் எனக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த விழாவுக்காக அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதனால தான் எப்பயுமே நான் அவங்கள மேலே ஏற்றினதே கிடையாது. இந்த தடவை வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அதை பற்றி சொல்லணும், அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்கோசம் தான் நாங்கள் அவங்கள மேலே ஏற்றிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கேயாவது ஒரு பக்கமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த தடவை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் அவங்க மேலே ஏற்றிருக்கேன். இங்கே வந்து இந்த உதவி வழங்க இங்கே அழைப்பு ஏற்று வந்த எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.